இந்தியாவோட பிரதமர் மோடி வந்து முதல்ல மதுரைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன காரணத்தினால ஒரு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மறைமலை நகருக்கு வரப்போறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற இருக்கு. அதில் வந்து மோடி பங்கேற்க போகிறாரு. மோடி பங்கேற்க கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற அணிக்கு ஒரு வடிவம் கிடைக்குமா? மோடி உட்கார்ற அந்த மேடையில் யாரெல்லாம் உட்கார போறாங்க அப்படின்னு தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கு. தமிழக அரசியல் களம் பரபரப்பாக மாறிட்டு இருக்கு. தினகரன் அமமுக கட்சியினுடைய தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட சந்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீங்க ஏத்துக்குவீங்களா, அந்த அணிக்கு போவீங்களான்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு என்ன தூக்கு மாட்டி செத்து போக சொல்லுங்க, நான் வேணா செத்து போயிடுறேன், இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ஆதங்கத்தோட பேசினாரு. டக்குன்னு வந்து நேத்து வந்து ஊடகவியலாளர் கேட்கறாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, அதற்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி, அது வேற வாய் இது நாரவாய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யூட்டர்ன் அடிச்சு அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து ஆளுநர் வேலையை பண்றாரா அல்லது அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்யறாரா அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் போய் ஆளுநர் மாளிகைக்கு போறாங்க. எதுக்குடா போறாங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டை அவர்கிட்ட முன் வச்சு திமுக அரசின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வைக்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாடு அரசியல் களத்துல பாஜக கட்சியினுடைய அறிவிக்கப்படாத ஒரு அம்பாசடராக, ஒரு தூதுவராக ஆளுநர் மாறி இருக்கிறாரா, இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் காட்சிகள் என்பது போயிட்டு இருக்கு. நம்ம ஜி.கே. வாசன், இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ், அதனுடைய தமிழ்நாடு தலைவர், அவர் தன்னுடைய பழைய சைக்கிளை வந்து ஓவரால் பண்ணி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வேற சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்படும், அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஒரு பெரிய ஆட்சி மலரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர், பாஜகவுடைய தலைவர்கள் ஒருவர், அவரை போய் நட்சத்திர விடுதியில் வந்து ஓபிஎஸ் உடைய மகன் சந்தித்ததாக ஒரு செய்தி வந்து ஊடகங்களில் கசிந்து கொண்டிருக்கு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து வெற்றி பெறும், தனித்து தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே அன்னைக்கு புதுக்கோட்டையை பேச அமித்ஷா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தான் அமைக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு ஒரே அணியில் இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்கள், ஒரு சென்ட்ரல் பார்ட்னர், ஒரு ஸ்டேட் பார்ட்னர், ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு மாநில கட்சி, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவியலாக சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இழுத்து போட்டு மோடி வரக்கூடிய மேடையில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இரண்டு கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது தான் புதுக்கோட்டையிலையும் சேலத்திலையும் வெளிப்படுது. இப்போ வந்து இவங்க திரைமறைவில் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பார்க்குற போது அதுதான் தெரியுது. அப்போ தமிழ்நாட்டுடைய நலன்களை ஏற்கனவே விட்டு கொடுக்கக்கூடிய அதிமுக, தமிழ்நாட்டுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை முழுக்க பறிக்கக்கூடிய பாஜக, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி, நாங்கள் திமுகவை தோற்கடிக்கிறோம், தமிழ்நாட்டோட ஆட்சி மாற்றம் உறுதி, எங்கள் தலைமையில தான் வந்து மறுமலர்ச்சி உருவாக்க போகிறது அப்படின்னு சொல்றது போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எங்ககிட்ட எய்ம்ஸை பறிச்சிங்க, எங்கள் மெட்ரோவை பறிச்சிங்க, எல்லா திட்டங்களையும் பறித்து, மாநில உரிமைகளை பறித்து, இன்னைக்கு கிராமப்புற வேலை உறுதி திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் பறித்து, மாநிலத்துடைய நிதி ஆதாரத்தின் மீது, அதாவது ஒரு ஐசியூ பெட்டில் படுத்திருக்கிற ஒருவனுக்கு ஆக்சிஜன் டியூப் போகிற போது அந்த ஆக்சிஜன் டியூப் மேலே நின்றுட்டு நீ நின்றால் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒருத்த வாழ்த்துறானா, அது மாதிரி தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளும் பறிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் வந்து விடிவு காலத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. தமிழ்நாடு களம் என்பது குழப்பமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்தா அல்லது அணியாக இருந்து வெற்றி பெற போகிறார்களா என்பதை வந்து அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஊடகங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களையும் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து வருகிற எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு அனுப்பலாங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு எதிரியை மட்டும்தான் பேசுறாரு, இன்னும் எதிரியை விட்டுட்டாரு. இப்போ தேர்தல் களம் பரபரப்பாக போய்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட இருந்து எந்த கமெண்ட்டும் இல்லை, சைலண்ட் மோடுக்கு போயிருக்காரு. இங்கேயா அவங்க தலைவர் இருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் டெல்லியில் பிஸியாக இருக்காரு, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்து இங்கே அரசியல் பேச போகிறாரா, அல்லது சிபிஐ விசாரணை என்கிற பெயராலேயே டெல்லியில் ஏதாவது அரசியல் முடிவு எடுத்துக்கிட்டு வந்து திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒன்று சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல சீமான் ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் தான் மாற்ற போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு களத்தில் 2 அல்லது 3 அணியாக இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திமுக தலைமையிலான அணி என்பது 2 சட்டமன்றம், 2 நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் எல்லாத்தையும் ஒன்றா நின்று அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அணி என்பது மாநில உரிமைகளை சார்ந்தும்
போராடி பெற்ற சலுகைகளை உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிற ஒரு கொள்கை அளவில் நிற்கக்கூடிய அணியாக இருக்கு. ஊடகங்கள் எழுதுறாங்க அதுக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா அதுல எந்த உண்மையும் கிடையாது. அந்த அணி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் தவறியும் வெற்றி பெறக்கூடாது என்பது ரொம்ப புத்திசாலித்தனமார்கள். அப்படி கெட்டிகாரத்தனமான முடிவைத்தான் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் தமிழக மக்கள் எடுப்பாங்க. பாஜகவை தோள்களில் சுமந்து வருகிற எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படுவது உறுதி. நேரடியாக இல்லை, அவரை மறைமுகமாக ஆதரிக்கலாம் அப்படின்னு சில பேர் குட்டையை குழப்பி மீன் பிடிக்க நினைச்சா அப்படின்னா அந்த கனவிலும் மண்ணள்ளி போடுகிற ஒரு அரசியல் பக்குவம் என்பது தமிழ்நாட்டுக்கு இருக்கு என்பதை சட்டமன்ற தேர்தல் முடிவில் நாம் பார்க்க போறோம்.